பாரு ஃபேன்ஸு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அந்த ஏரியாவே ஆக்கிரமிச்சனால போலீஸுக்கு கால் பண்ணிட்டாங்க. கலாட்டா டீம் இருக்குது பாருங்கள், கலாட்டா டீமு போலீஸுக்கு கால் பண்ணி போலீஸ் பேக்கப்புக்கு அந்த ஃபேன்ஸ் எல்லாம் மேனேஜ் பண்ண முடியல. ஏன்னா அவ்வளோ கூட்டம் வர ஆரம்பிச்சிருச்சு. அது லேட் ஆக ஆக நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்குன்னே வந்து போலீஸை ஹையர் பண்ணி போலீஸ்லாம் வந்திருக்காங்க. வந்து பந்தோபஸ்துக்கெலாம் நின்று ஸோ ஃபேன்ஸ் எல்லாம் வந்து வாங்க உள்ளே போயிட்டு பார்த்துட்டிங்களா கிளம்புங்க அந்த மாதிரி சொல்லி, ஏன்னா அவ்வளோ கூட்டமாயிருச்சு. ஆக்சுவலாக டைட்டில் வின்னர் கூட இப்படி வருமானு தெரிலங்க, அதெல்லாம் தாண்டிட்டாங்க. அதாவது ஃபேன்ஸு பாருக்கும் கமருதீனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்காமல் விட மாட்டாங்க போல். அதுதான் தெரியுது இதை பார்க்கும் பொழுது. அதுவும் வந்து ஸ்டேஜில் வந்து டான்ஸ் எல்லாம் போட்டு 2 பேரும், அதுவும் போத்தனும் ஜான் இருக்காங்க பாருங்கள், கமருவோட ஃப்ரெண்டு, ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன பண்ணியிருக்காங்கன்னா மாலையெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஒரு நிமிஷம் இதை மட்டும் போட்டுக்குங்க அப்படின்னு சொல்லி 2 பேரும் மாற்றி மாற்றி மாலையை போட்டுக்கிட்டு கல்யாணம் அங்கேயே பண்ணி வச்சிட்டாங்க. இன்னும் தாலி தான் கட்டலை, பண்ணி வச்சு டான்ஸ் போட்டு பயங்கரமாக என்ஜாய் பண்ணியிருக்காங்க. பாரு கமருதீன் ஃபேன்ஸ் இருக்காங்க பாருங்கள், இவ்வளோ நாள் ஓட்டு போட்டு உள்ளே வச்சுருந்தாங்களே அவங்க எல்லாருக்குமே இன்றைக்கி தாங்க ஹாப்பி. பல பேர் இன்றைக்கி தான் நிம்மதியாக தூங்குவாங்க. ஏன்னா பல லேடிஸ் ஃபேன்ஸ் வந்து பல பேர் வந்து ஒழுங்காக சாப்பிட்றதில்ல, தூங்குறதில்ல, எதுவுமே பண்ணுறது கிடையாது. அப்படி ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரியே இருக்காங்க. ஸோ இன்றைக்கி தான் அவங்க எல்லாருக்கும் ஒரு தூக்கம் வரும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் பார்த்த பிறகு உண்மையிலே வேறு லெவலுங்க, மாஸ் பண்ணிட்டாங்க. பாரு கமருதீன் இதை தான் எதிர்பார்த்தோம். அடுத்து வந்து கெரியரில் நல்லா வாங்க, டக்குன்னு இந்த டூர் போகிறேன்னு சொன்னீங்களா போங்க. அந்த யூடியூப் சேனலில் அதை மறந்துடாதீங்க, பாருதீன்னு ஓப்பன் பண்ணிடுங்க. இல்லைனா பாரு கமருதீன் வ்ளாக்ஸ் இல்லைனா ஏதாச்சும் ஒன்று அந்த மாதிரி ஓப்பன் பண்ணி போட்டிங்கனாலே அது பிச்சுக்கிட்டு போயிடும். ஸோ அதை பண்ணுங்க. அப்புறம் வந்து அன்பு கேங்க பார்த்தீங்களா, இவங்க இந்த பக்கம் வந்து செலிப்ரேஷன் பண்ணுறாங்கன்ட்டு அப்டேட்டாக வர்றாங்க. அன்பு கேங்க என்ன பண்ணாங்கன்னா இந்த விக்ரமும் ஆனியன் சபரியும் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ரீக்ரியேட் பண்ணுறாங்க. கனி வெளியே போணுச்சு தெரியுமா, வெளியே போகும்போது ஒரு ரியாக்ஷன் பண்ணான் தெரியுமா, யார் விக்ரமும் விக்ரமும் சபரியும் ஒரு ரியாக்ஷன் பண்ணாங்க தெரியுமா. விக்ரம் அழுதுகிட்டு நீலாம் போகிற ஆளே கிடையாது, நீ இல்லாமல் போறியாம்மா, எப்படியுமே என்னால் நம்பவே முடியல அப்படின்னு ஒரு நடிப்பாங்க பாருங்க. பின்னாடி வந்து அழுகுற மாதிரி சிரிச்சிட்டு இருக்க மாதிரி ஒரு சீன் இருக்கும் தெரியுமா, காமெடியாக இருந்துச்சு. அப்படியே வடிவேல் மாதிரி வாயை வச்சுக்கிட்டு இருந்தால சபரி, அதை ரீக்ரியேட் பண்ணி போட்டிருக்காங்க. கனி எல்லோரும் மீட்டப் பண்ணியிருக்காங்க. இவங்கெல்லாம் இந்த கேங்லாம் இவங்க மீட்டப் பண்ணி என்ன பிரயோஜனம். இங்கே தான் கமருதீன் பார்வதி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் மக்கள் சப்போர்ட்டு ஃபேன்ஸுன்னு பிச்சுட்டாங்க. அதாவது ரெட் கார்டு வாங்கின ஒருத்தவங்களுக்கு இந்த அளவுக்கு ஒரு கிரேஸ் இருக்குது பாருங்கள். ஆக்சுவலாக இந்த விஷயத்தை பிரதீப் ஆண்டனி பண்ணியிருக்கணும், இதை விட பயங்கரமாக இருந்திருக்கும். அவர் பண்ணலை, அவர் போய் ஒரு மாதிரி ஐசோலேட் ஆகிட்டார். ஸோ அவர் வெளில வந்து அடித்து சோஷியல் மீடியாலாம் நின்று ஒரு மாதிரி வந்து ஃபேன்ஸ் ஃபெஸ்டிவலுக்கெலாம் வந்து அக்ரி பண்ணி வந்திருக்கணும். ஸோ அந்த டைமில் அந்த மாதிரி இல்லைனா அவர் இன்னும் பயங்கரமாக பண்ணியிருப்பாப்புல. ஆனால் வந்து பாருக்கு அவ்வளோ ஃபேன்ஸுங்க. கமருதீனுக்கு வந்ததோட அதிகமாக வந்து போலீஸ்லாம் வர்ற அளவுக்கு ஆயிடுச்சு பாருங்கள், வேறு லெவலில். அது ஒன்று தான் சொல்லுது சாண்ட்ரா உண்மையிலே பேனிக் அட்டாக் வந்திருந்தால், சாண்ட்ரா உண்மையிலே அந்த இடத்துல நான் தள்ளி விட்டு அதனால் அவங்க ஏதாச்சும் பிரச்சனை வந்திருந்தால் நான் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன். 2 தடவை கேட்டேன், ஆல்ரெடி ஃபைனல்ஸ்லையும் கேட்டேன், அதே மாதிரி வீட்டிலேருந்து ரெட் கார்டு வாங்கிட்டு வரும்போதும் கேட்டேன், இப்போவும் நான் கேட்குறேன். ஆனால் நடிச்சு இருந்தால் நடிப்பு அறிக்கை 2.0 மாறி இருந்தால் நான் பொறுப்பு இல்லை. வாழ விடு, வேறு லெவல். பாரு சொல்லிடுச்சு, வாழ விடு. சும்மா நடித்து எங்களை ஏமாற்றிக்கிட்டு வாழ்க்கையை வந்து குழி தோண்டி புதைக்க விட்டுறாத. இன்னொன்று சொன்னிச்சிங்க, என்னென்னா வந்து எனக்கு வந்து கமருதீனும் வாட்டர்மெலனும் வந்து 2 கண்கள் அந்த வீட்டில். அதை தாண்டி ஒரு ஆள் வந்து எனக்கு ஃப்ரெண்டு, ஒரு பட்டி, ஒரு ஃபேனு, 2 பேருமே வந்து என்ன மாதிரி தான் ஒரு குட்டி பாரு அப்படின்னா யாருன்னா அது வியானா தான். ஸோ அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருந்துச்சு. பலூன் அக்காவும் பீடிவாயும் ஃபோட்டோ போடும்பொழுது தான் ஒரு மாதிரி மக்கள் கொந்தளிச்சிட்டாங்க, ஃபேன்ஸ்லாம் கொந்தளிச்சிட்டாங்க. டேய் அது எடுங்கடா முதல்ல அப்படிங்கிற மாதிரி கடுப்பாயிட்டாங்க. அதாவது என்னென்னா ஒரு பொண்ணு டைட்டில் வின்னர் ஆகிருக்கு. எப்போதுமே 8 சீசனாக டைட்டில் வின்னரை கொண்டாடுவோம். ஆனால் தடவையாக ஒரு டைட்டில் வின்னரை கழுவி ஊற்றுறதுனா இது இந்த சீசன் தாங்க. உண்மையிலே அதெல்லாம் வந்து கேவலம். அதுவும் வந்து கமருவை வந்து ஒரு ஹீரோவாக பார்க்கணுமா. நாங்கள் 1 வருஷம் ஆகட்டும், சக்ஸஸ் ஆகட்டும், நாங்கள் வந்து ஊர் உலகத்தெல்லாம் சுற்றிட்டு வர்றோம், வந்து அதுக்கப்புறம் நாங்கள் வந்து மேரேஜ் பண்ணிக்கிறோம். தேதி பின்னர் அறிவிக்கப்படும். ஏற்கனவே முன்னாடி வீடியோவில் போட்டிருந்தேன். ஸோ அதுதான் வந்து பாருவோட ஸ்டாண்டு. அவங்க அம்மாவும் வந்து துணிவே சக்தின்னு போட்டு பாட்டெல்லாம் திரும்ப பாடி, ஆக்சுவலாக பாருவை விட ஸ்ட்ராங்காக வந்து அவங்க அம்மா தான் இருந்திருக்காங்க.
டேய் ஒன்றெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுமா, ஏன்னா ப்ரொஃபஸரில் தமிழ் ப்ரொஃபஸர் வேறு, அது மதுரை, சொல்லவே வேண்டாம், வேறு லெவல், பிச்சிட்டாங்க, தொலைச்சிட்டாங்க. அதெல்லாம் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்க தேவையில்ல பாருங்க. ஸோ கலாட்டா டீம் வந்து ஆடி போயிட்டாங்க, ஷேக் ஆகிட்டாங்க, வேறு லெவல், பர்ஃபார்மன்ஸும் வேறு லெவல். ஸோ அதுலேயும் வந்து பிரவீன்ராஜ் வரை வந்திருக்காங்க, பாருக்காவும் கமலுதீனுக்காகவும் வந்திருக்கான். வந்து அதில் தான் டாப் 5 கேட்டது, அவன் தான் கேட்டது. ஏன்னா அவன் சும்மாவே வந்து ஏதாச்சும் கேம் ஆடுவான் எங்கே போனாலும். இப்போயும் அதே கேம் தான், டாப் 5 கேட்டிருக்கான். அதுக்கு தான் பாரு, கமருதீன், வினோத், வியானா, திவாகர், இதுதான் டாப் 5. வேறு எவனையும் சொல்லிடாத, எல்லாம் உப்புக்கு சப்பானி அப்படின்ட்டாங்க. உடனே இங்கே இது பெரிய அளவில் நடந்துகிட்டு இருக்கணும். டக்குன்னு அப்டேட்டு, பிடிவாய் வந்து 26ஆம் தேதி ஃபேன்ஸ் மீட்டு, இந்த பக்கம் வந்து பிரஜன் சேண்ட்ரா 26ஆம் தேதி ஃபேன்ஸ் மீட்டு. உடனே அன்பு கேங் வந்து ஒரு ரீயூனியனை போடுறாங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.